வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்காசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. மீனாவோட அம்மா கை நிறைய ஒரு பூ இருக்க பைய எடுத்துக்கிட்டு சீதா சீதான்னு கூப்பிடுறாங்க. ரூம்ல இருந்து சீதா வெளியில் வர்றாங்க. என்னம்மா கிளம்பிட்டியாமான்னு கேட்க, மால் ஆர்டர் இருக்கு, சீக்கிரம் போய் கொடுக்கணும், நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகலையான்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கொஞ்சம் லேட்டாக தான்மா போவேன்னு சீதா சொல்ல, சரி சரி உள்ள டிஃபன் செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணியான்னு அவங்க அம்மா கேட்க, நான் இதுக்கு அவருக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சீதா கேட்க, ஏய் நீ கோவிச்சிட்டு வந்து இங்க உட்கார்ந்துருக்க, பேசாம எப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. கோவத்துல சுண்டலி மாதிரி முகத்தை வச்சுட்டு சீதா அப்படியே இருக்க, அவர் எதுவும் ஃபோன் பண்ணாரான்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. பண்ணாரு, நான் தான் எடுக்கலங்கிறாங்க சீதா. ஏன் சீதா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்படி பேசாமல்லாம் இருக்கக்கூடாது, அவரே ஃபோன் பண்ணினாருல்ல, என்ன ஏதுன்னு பேசி பிரச்சனையை முடிக்கிறதுக்கு பாரு, நீ இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருந்தா அவருக்கும் கோபம் வரும்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, வரட்டும் அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு சீதா சொல்ல, சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத, எத்தனை நாள் இந்த மாதிரி இருப்ப அப்படின்னு அவங்க அம்மா கேட்டுட்டு இருக்கும் போதே, அத்தை அப்படின்னு அங்க வந்து நிக்கிறாரு அருண். சீதா முகத்தை திருப்பிக்கிட்டு ரூம்குள்ள போயிட அவங்க அம்மா திரும்பி பார்த்துட்டு, மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள அப்படின்னு கூப்பிட அருண் ஸ்லிப்பரை கழட்டி விட்டுட்டு உள்ளர வர்றாரு. உட்காருங்க மாப்பிள்ள, நான் காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்ல, இல்ல அத்தை அதெல்லாம் வேண்டான்னு அருண் சொல்ல, மாப்பிள்ள சீதா வீட்டை விட்டு வந்துட்டான்னு தப்பா எடுத்துக்காதீங்க, ஏதோ கோவத்துல அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்கும் போதே, பரவாயில்ல அத்த நான் பேசிக்கிறேங்கிறாரு அருண். சீதா ரூம் வாசப்படிக்கிட்டு இருந்து அருணை அப்படியே கழுத்து மட்டும் திருப்பி பார்க்க, அருண் சீதாவை பார்த்துட்டு இருக்காரு. அவளுக்கு என் மேல கோவப்பட எல்லா ரைட்ஸும் இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்கு அத்த அப்படின்னு அருண் சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள, சீதாவை கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம், அவ வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது, தப்பு தான், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாங்க அவங்க அம்மா. அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அவளும் இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, அதான் 2 நாள் இருக்கட்டும்னு நினச்சேன் அப்படின்னு அருண் சொல்லிக்கிட்டே சீதாவை பார்க்க, சீதாவும் லைட்டாக முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் வச்ச கண்ணு வாங்காம பார்க்கறத அவங்க அம்மா மாறி மாறி பார்க்குறாங்க. மாப்பிள்ள நீங்கள் பேசிக்கிட்டு இருங்க, நான் கடைக்கு போகிறேன், ஆர்டர் இருக்கு அப்படிங்கிற மீனாவோட அம்மா, சீதா மாப்பிள்ளைக்கு காஃபி கொடு, சாவியை ஹவுஸ் ஓனர் கிட்ட கொடுத்துட்டு போ, நான் வர்றேன் மாப்பிள்ள அப்படின்னு அவங்க அம்மா கிளம்பிட, சரிங்க தங்குற அருண் சீதா கிட்ட வந்து, சீதா கிளம்பு வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறாரு. நான் வரல அப்படின்னு சீதா சொல்ல, சீதா நான் தெரிஞ்சே எந்த தப்பும் பண்ணல, நான் சொல்லி இருக்கணும் தான், ஆனா அப்படின்னு அருண் சொல்ல, ஆனா என்ன, மாமா மேல இருக்க கோபம் உங்களுக்கு போகல அப்படிதானே அப்படின்னு சீதா கேட்க, உங்ககிட்ட பொய் சொல்ல நான் விரும்பல சீதா, முத்து பண்ணின விஷயத்தெல்லாம் என்னால மறக்க முடியல, என் வேலையிலேயே அவர் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காரு, அந்த கோபம்லாம் இருக்குதான், ஆனா அதுக்காக அத்தை கடை விஷயத்துல நானும் ட்ரை பண்ணாமல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு தான் இருந்தேன், உண்மையிலேயே எனக்கு தெரியாது சீதா, முத்துவும் பிரச்சனையை சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருந்திருக்காரு, நான் பேசிதான் சரியாச்சுன்னு நான் நினைச்சேன், மற்றபடி நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்கவோ பொய் சொல்லவோ இல்லை அப்படின்னு அருண் உண்மையை சொன்னாலும் சீதா நம்பாம பார்த்துட்டு இருக்காங்க. நானும் கொஞ்சம் உண்மையை விசாரிச்சிருக்கணும் தான், அது தப்பு, இனிமே இப்படி நடக்காது, ப்ளீஸ் வீட்டுக்கு வா சீதா, அம்மாவும் வீட்டில் இல்லை, நீயும் கிளம்பி வந்துட்ட, நீ இல்லாம வீட்டில் எனக்கு இருக்கவே பிடிக்கலங்கிறாரு அருண். நான் மட்டும் என்ன இங்க பிடிச்சா இருக்கேன், ஆனா இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா அப்படின்னு சீதாவும் இறங்கின குரல்ல சொல்ல, அருண் மெல்ல சீதாவோட கையில எடுத்து வச்சுக்கிறாரு. எனக்கு புரியுது சீதா, நீ எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கன்னு எனக்கு தெரியுது, ஆனா நிஜமா நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல, நான் அப்படி நினைக்கவும் மாட்டேன், என் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு எல்லாமே நீதான், நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, நான் பண்ணின தப்புக்கு உங்ககிட்ட எவ்வளவு சாரி வேணாலும் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் நீ வாங்குறாரு அருண். சீதாவோட மனசு முழுக்க அருண் இருந்தாலும் அவர் மேல இருக்க கோவமா அவங்க முகத்துல மிச்சம் இருக்கு. எனக்கும் உங்களை விட்டு இங்க வந்து இருக்கணும்னு ஆசை இல்லைங்க, ஆனா நீங்க எங்கிட்ட உண்மையா இருக்கணும், எதையும் மறைக்க கூடாதுன்னு நினைக்கிறேங்கிறாங்க சீதா. ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட அதை தான் எதிர்பார்ப்பான்னு எனக்கு நல்லா புரியுது சீதா, நானும் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன், சத்தியமா சொல்றேன், இனிமே நான் உங்ககிட்ட எதையுமே மறைக்க மாட்டேன், இந்த தடவைங்க எதுவும் தெரிஞ்சு பண்ணல, தெரியாம நடந்ததுதான், இந்த மாதிரி இனிமே எப்பவுமே நடக்காது, ஆனா நீ என்னை விட்டு போயிடாத, நீ இல்லாம என்னோட உலகமே இருண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அருண் ரொம்பவே இறங்கி வந்து பேச, சரி விடுங்க, நானும் அவசரப்பட்டு வந்திருக்க கூடாது அப்படிங்கிற சீதா உடனே உற்சாகமாயி,
சரி உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அருண் சொல்ல, கடையில சாப்பிட்டீங்களா அப்படின்னு சீதா கொஞ்சம் கொஞ்சலாம் கேட்க சிரிச்சிட்டு ஆமான்றாரு அருண். கடையில சாப்பிட்டு ஏன் உடம்புக்கு எடுத்துக்கிறீங்க? சரி விடுங்க, நான் ரெடி ஆகுறேன், நாம கிளம்பலாம் அப்படின்னு சீதா சிரிப்போட சொல்ல, தேங்க்யூ சீதா, நீ ரெடி ஆயிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேங்கிறாரு அருண். அருண் அங்க உள்ளர போயிட்டு சீதா போற அருணையே பார்த்துக்கிட்டு அங்கேயே நிக்கிறாங்க. அப்போ அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே வர்ற மீனா சீதா நிக்கிறத பார்த்துட்டு சீதா அப்படிங்கிறாங்க. கூடவே முத்தும் வர்றாரு. வாக்கா வாங்க மாமான்னு சீதா கூப்பிட, அம்மா இல்ல அப்படிங்கிறாங்க மீனா. கடைக்கு போயிருக்காங்கன்றாங்க சீதா. உடனே முத்து, ஆமா நீ என்ன கோச்சிட்டு வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கிற அப்படின்னு கேட்க சீதா கொஞ்சம் சங்கடமா இல்ல மாமாங்கிறாங்க. சீதா பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கும் தான், அதுக்காக கோச்சிக்கிட்டு வந்துடுறதா? அப்படிலாம் பார்த்தா என் வீட்டில் இருக்க பிரச்சனைக்கு உங்க அக்கா நிரந்தரமா இங்கதான் வந்து உட்கார்ந்து இருக்கணுங்கிறாரு முத்து. எப்படா விரட்டி விடலான்னு பார்த்துட்டு இருப்பீங்க போலன்னு மீனா கேட்க, ஒரு உதாரணத்துக்கு சொன்னேம்மா அப்படிங்கிற முத்து. சீதா இதெல்லாம் தப்பு, சண்டை போடுறதா இருந்தா சட்டை கிழியிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே தான் சண்டை போடணும், இப்படி வீட்டை விட்டெல்லாம் வெளியில வரக்கூடாது, புரியுதா? சில ஆம்பளைங்களுக்கு அதுவே வசதியா போயிடுங்கிறாரு முத்து. எது அப்படின்னு மீனா கேட்க, பொண்டாட்டி வீட்டுல இல்லாம இருக்கிறது தாங்கிறாரு முத்து. இப்போ சீதா அவங்களோட பிரச்சனையை மறந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுறத சுவாரஸ்யமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேயே நீ இந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டேன்னு வையேன், அதுக்கப்புறம் நாம சின்னதா சண்டை போட்டா போதும் அம்மா வீட்டுக்கு போயிடுவான்னு அடிக்கடி சண்டை போட ஆரம்பிச்சிடுவாங்க அப்படின்னு முத்து சொல்லு. சீதா கலக்கமா பாக்குறாங்க. ஏங்க அருண் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, இவளுக்கு தான் மூக்குக்கு மேல கோபம் வருங்கிறாங்க மீனா. ஆமா ஆமா, மூக்கு கொஞ்சம் ஷார்ப்பா தான் இருக்குது, மூக்குக்கு மேல கோவம் அதிகமா தான் வரும் போல இருக்குங்கிறாரு முத்து. கிண்டல் பண்றதுல மாமான்னு சீதா சினுங்கிக்கிட்டு இருக்க, நீ அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போகாமல்லாம் இருக்காத, அவரும் சங்கடப்படுவாரு, உடனே பேசி உன்னை அனுப்பி வைக்க தான் நான் இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல, சீதா உடனே அக்கா இல்லக்கா அவரே இப்பதான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, சீதா நடந்த விஷயத்துல யார் மேலையும் தப்பு சொல்ல முடியாது, உன் புருஷனுக்கு என் மேல இருக்க கோவம் இன்னும் போகல, எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது சீதா அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, கரெக்டா வாஷ்ரூம் கதவை திறந்துட்டு வெளியே வந்து நிக்கிறாரு அருண். ஆனா நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, அவன் ஏதாவது சொன்னா நீயும் கோவப்படாத, உன் புருஷன் தான் இருந்தாலும் சொல்றேன், என்னதான் போலீஸ்காரரா இருந்தாலும் பக்குவம் பத்தல, கொஞ்சம் லூசுத்தனமா தான் நடந்துக்கிறாப்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அருண் பார்த்துட்டு இருக்க, சீதா ஐயோன்னு பார்த்துட்டு நிக்கிறாங்க. அதுக்காக வீட்டை விட்டு வந்தா எப்படி? அவருக்கு போலீஸுங்கிற ஈகோவும் இருக்கு, அடிக்கடி அரமெண்டல் மாதிரி நடந்துக்குவாப்ல அப்படின்னு முத்து சொல்ல, சீதா ஐயோ என்ன நடக்க போகுதோ தெரியலையேன்னு பயத்தோட பார்த்துட்டு இருக்க. அருணோட மனசு உரிமிக்கிட்டு இருக்குது, அவருக்கு ஏன் மேலதான் கோவம், அதனாலதான் உன் கூட சண்டை போடுறாரு. அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு நோய் இருக்குது, யார் கூடயாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டே இருக்க. பாத்ரூம் வாசப்படிக்கிட்டே இருக்க செவுத்துக்கு முட்டு கொடுத்துட்டு ஜாலியா கேட்டுட்டு நிக்கிறாரு அருண். நீ ஹாஸ்பிட்டல்ல தானே வேலை பார்க்குற, நல்ல டாக்டரா பார்த்து கவுன்சிலிங் கூட்டிட்டு போ, அந்த கொஞ்சம் லூசுத்தனத்தை சரி பண்ணிக்குவாரு, அப்புறம் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு முத்து ஜாலியா சொல்லிக்கிட்டு இருக்க. பொறுத்தது போதும் பொங்கி எழு மனோகரான்னு சீதான்னு கூப்பிடுறாரு அருண். சீதா கொஞ்சம் பயத்தோடு திரும்ப ஐயோ அப்படின்னு அலறி அடிச்சு திகச்சு போய் பாக்குறாங்க மீனா. முத்துவும் வாயில வச்சு கொழுக்கட்டையை முழுங்க முடியாத ஒரு மாதிரி தவிப்போட பாக்குறாரு. அருண் மெல்ல நடந்து வர முத்து அப்படி நைஸா மீனாவை பாக்குறாரு. ஏய் அப்பிட்டா ஆயிரலாமா அந்த மாதிரி. மீனா கண்ணை கூட இமைக்காம ஆன்னு பாத்துட்டு நிக்கிறாங்க. கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டு வாங்க நீங்க எப்ப வந்தீங்கன்னு கேக்குறாங்க. வர வேண்டிய நேரத்துல வந்தேன் அப்படின்னு குதர்க்கமா சொல்ற அருண். நான் டியூட்டி கிளம்பணும் சீக்கிரமா வான்னு சொல்லிட்டு அவங்கள தாண்டி வெளியில போய் வாசல்ல செருப்ப போட்டுட்டு இருக்காரு. உடனே மீனா பதறி அடிச்சு ஏய் அவர் எப்ப வந்தாரு அப்படின்னு கேட்க, அவர் எப்பவோ வந்துட்டாருக்கா, உள்ளதான் இருந்தாருங்கிறாங்க சீதா. என்னடி அப்படின்னு மீனா கேட்டுட்டு இருக்க. அட நீ என்ன சீதா அவருக்கு மேல இருக்கிற, உள்ளதான் இருக்காருன்னு சொல்ல மாட்டியா அப்படின்னு முத்து கேட்க, எங்க சொல்ல விட்டீங்க மாமா, நீங்க தான் பேசிக்கிட்டே இருந்தீங்களேங்கிறாங்க சீதா. ஐயோ செம்ம பல்பு வாங்கிட்டியடா, செதறிட்டியடா முத்து அப்படின்னு பின்னந்தலையை தடவிட்டு நிக்கிறாரு முத்து. அவர் தவிக்கிறத பார்த்து சீதா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டீங்க, அதெல்லாம் அவர் கேட்டிருப்பாரான்னு மீனா கேட்க, போலீஸ் ஆச்சே அதெல்லாம் கரெக்டா நோட் அவுட் இருப்பாங்கிறாரு முத்து. மாமா இதுக்குதான் அக்கம் பக்கம் பார்த்து பேசணுங்கிறது அப்படின்னு சீதா அதே சிரிப்போட சொல்ல, அக்கம் பக்கம் பார்த்து பேசலாம், அதுக்காக பாத்ரூம் பக்கம் பார்த்தா பேச முடியும் அப்படின்னு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுத்துட்டு இருக்காரு முத்து.
நீங்க பாட்டுக்கு உங்க சௌரியத்துக்கு என்னென்னமோ பேசி வச்சிட்டீங்க. அவரு ஏற்கனவே கோவத்துல இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, அவரு இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு முத்து சொல்ல, சீதா ரெண்டு பேரையும் பார்த்து ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. சீதா, இருந்தாலும் நான் பேசின விஷயத்துல எந்த தப்பும் இல்ல. அவருக்கு ஏன் மேல தானே கோவம், உன் மேல எதுவும் இல்ல. இல்ல உன்னை நல்லா தானே பாத்துக்கிறாரு, என்னால நீங்க சண்டை போட்டுக்க கூடாது அப்படின்னு முத்து சொல்ல, மாமா அவரே என்ன கூப்பிட தான் வந்தாரு அப்படின்னு சீதா சொல்ல, அப்புறம் என்ன, அவரு என்ன மதிக்கிறாரோ இல்லையோ அது வேற விஷயம். உன்னை நல்லா பாத்துக்கிட்டா அது போதும். சரி அதெல்லாம் விடு, நீ அப்படியே கிளம்பு, உன்னை நாங்க இறக்கி விட்டுட்டு போயிடுறோம் அப்படின்னு ராட்னத்துல இருக்க குழந்தைய இறக்கி விடுற மாதிரி முத்து சொல்ல, சரின்னு குடுகுடுன்னு உள்ளர விடுறாங்க சீதா. சீதா ரூம்குள்ள போனதும், உங்க வாய் இருக்கு பாருங்க, அது அப்படியே ஏதாவது பேசுங்க, இனிமே கொஞ்ச நேரம் சும்மா இருக்க முடியுதா உங்களால, ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு முத்துவோட அடிக்கையை பிடிச்சி அப்படியே திருகி எடுத்துட்டு இருக்காங்க மீனா. முத்து, ஐயோ அம்மா, ஐயோ கைய விடு அப்படின்னு துள்ளி துள்ளி குதிக்கிறாரு அந்த குட்டியோட இடத்துக்குள்ளேயே. மனோஜ் ஷோரூம்ல பொருள் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி குழந்தையோடு வர்றாங்க. அந்த குழந்தை, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, போகும்போது வாங்கி தரேன்டா, பேசாம வா, இப்ப அடம் பண்ண கூடாதுன்னு சொல்ல, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு ஒரு வாஷிங் மிஷினை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அடமெண்டா நின்னுட. டேய் போகும்போது வாங்கி தரேன்டா மம்மி, வாடா வா, வாங்குறேன்ல அப்படின்னு அந்த லேடியும் முடிஞ்ச வரைக்கும் இழுத்துட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு அந்த குழந்தை தரையில உட்காந்து அடம் பண்ண, அதான் வாங்கி தரேன்னு சொல்றேன்ல, பேசாம வா அப்படின்னு தரத்தரன்னு இழுத்துட்டு போறாங்க அவங்க அம்மா. அப்போ மனோஜ் போன்ல பேசிக்கிட்டே, சார் சென்னையிலேயே நம்ம கடை தாங்க சார் ஃபேமஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார், பார்த்துக்கலான்னு அவர் சொல்லிட்டு இருக்க, அந்த குழந்தை ஐஸ்கிரீமுக்கு அடம் பிடிக்க அவங்க அம்மாவும் பிடிவாதமா அந்த குழந்தைய சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை அங்கிருந்து நகர மாட்டேன்னு அடம் பண்ணி கத்திக்கிட்டு இருக்க, அவங்க அம்மா சமாதானம் பண்ணிட்டு இருக்க, சார் சொன்ன நேரத்தில் டெலிவரி கரெக்டாக வந்துரும்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, இந்த ரெண்டு பேரோட சவுண்ட் அவருக்கு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு. ஏமா ஏமா, அவன் அந்த பொருளை தள்ளி விட்டுற போறான், பாத்துமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த குழந்தை, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்க, இதோ பாரு அமைதியாரு, அடம் பிடிக்காத அப்படின்னு அந்த லேடி சொல்ல, முடியாது, எனக்கு இப்பவே ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை கத்திட்டு இருக்க. மனோஜால போன்ல பேச முடியல. என்ன பிரச்சனை, ஏன் அடம் பிடிக்கிறான்னு கேக்குறாரு மனோஜ். வர்ற வழியில தான் சாக்லேட் வாங்கி கொடுத்தேங்க, இப்ப ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிக்கிறான் அப்படின்ற லேடி அந்த பையன்கிட்ட திரும்பி, வாங்கி தரமாட்டேன், சொன்னா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, முடியாது, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், இப்பவே வேணும் அப்படின்னு குழந்தை அழுதுட்டு இருக்க. சார் ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க அப்படின்ற மனோஜ் அவங்கள நோக்கி திரும்ப, உன்னைய ரெண்டு போட்டாதான் அடங்குவ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்கிருந்து போயிடுறாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அந்த குழந்தை அங்கேயே அழுதுட்டு நிக்க, மனோஜ் மறுபடியும் போன்ல பேசுறாரு. சார் ஓகேங்க சார், இன்னைக்கு அனுப்பி வச்சிடுறேங்க சார். ஓகேங்க சார், இன்னைக்கு ஈவினிங்குள்ள கரெக்டா டெலிவரி பண்ணிடுறேன் சார், அதுல நான் தாங்க சார் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்க. இங்க அந்த குழந்தை அங்க இருந்த ஒரு சேர்ல ஏறி அப்படியே அங்க இருக்க ரேக் மேல ஏற போறாரு. பார்த்துட்டு இருக்க மனோஜ் போனை அப்படியே வச்சுட்டு, என்னடா பண்ற, இறங்குடா 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 அப்படின்னு கீழே தூக்கி நிக்க வைக்கிறாரு. ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு குழந்தை அழுதுட்டே இருக்கான். மனோஜ் மறுபடியும் போன்ல, சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்க, அவன் இப்ப அங்கேயே நின்றுட்டு ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு அழறான். ஐயோ சார் உங்களை இல்லைங்க சார், இங்கே சொன்னீங்க சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுறேன் அப்படின்னு போனை வச்சு பாக்கெட்டுக்குள்ள வைக்கிறவரு பையன்கிட்ட திரும்ப அவன் ஐஸ்கிரீம் வேணும்னு கண்ணு ரெண்டையும் கசக்கிக்கிட்டே அங்கேயே நிக்கிறான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற, சும்மா இருக்க மாட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டே அந்த குழந்தைய பட்டுன்னு ஒரு அடி வச்சிடுறாரு மனோஜ். அப்பதான் உள்ளர வர்ற பார்க் ஃப்ரெண்டும் இதை பார்த்துட்டு வர அந்த குழந்தையோட அம்மா இதை பார்த்துட்டு, யோ எதுக்கு என் பிள்ளைய அடிக்கிற, நீ அடிக்கதான் நான் பிள்ளைய பெத்து வச்சிருக்கேனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வந்து குழந்தைய கையில பிடிக்கிறாங்க. குழந்தை இன்னும் அழுதுகிட்டு ஐஸ்கிரீமுக்கு தான் அடம் பிடிச்சிட்டு இருக்கான். ஏங்க உங்க பையன் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான், என்னால போனே பேச முடியல, நீங்க தானே சொன்னீங்க ரெண்டு போட்டாதான் அடங்குவான்னு, நான் ஒண்ணுதான் போட்டேன் அப்படின்னு லூசு மனோஜ் சொல்ல, குழந்தைன்னா அடம் பிடிக்கதாயே செய்வாங்க, அதுக்குன்னு அடிப்பீங்களா, ஊரா வீட்டு பிள்ளைய அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் அப்படின்னு அந்த லேடி கத்த. இப்ப எதுக்கு கத்துறீங்க, இந்த மாதிரி அடம் பிடிக்கிற பிள்ளைங்களெல்லாம் எதுக்கு நீங்க ஷோரூம்க்கு கூட்டிட்டு வர்றீங்க, இங்க பாருங்க மேலெல்லாம் ஏறுறான், வீட்டுல கட்டி போட்டு வச்சுட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு மனோஜ் அடிமுட்டாள்தனமா சொல்றாரு. அவரு கட்டி போடுன்னு சொன்னதுல குழந்தை பயந்து போய் அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான்.
அந்த லேடி அவ்வளவுதான் வெறி ஆயிடுறாங்க. என்ன கட்டி போடுறதா, உனக்கு குழந்தை இருக்கா அப்படின்னு கேட்க மனோஜ் திருன்னு முழிக்கிறாரு. அதானே, உனக்கெல்லாம் எப்படி பிறக்கும், குழந்தையோட அருமையை பத்தி உனக்கு என்னையா தெரியும், இப்படி எருமை மாதிரி வளர்ந்துருக்க, ஒரு சின்ன குழந்தை போட்டு அடிக்கிறேன்னு லெஃப்ட் ரைட்டு வாங்குறாங்க அந்த அம்மா. ஏங்க அவன் அடம் பிடிச்சான்னுதான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும், உனக்கு தான் குழந்தை இல்ல அப்புறம் எப்படி தெரியும், உனக்கெல்லாம் குழந்தைய பிறக்காது அப்படின்னு அந்த லேடி சொல்ல, மனோஜோட முட்டை மொழி கண்ணாடியை தாண்டி வெளியே வந்து நிக்குது. அவர் அப்படியே எல்லா அங்கிலையும் அதிர்ச்சியாகி நிக்கிறாரு. ஏங்க எதுக்குங்க இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சாபமா கொடுக்குறீங்கிறாரு மனோஜ். பின்ன ஒரு குழந்தைய பெத்த அம்மா முன்னாடியே கை நீட்டி அடிக்கிற, உனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும், நீ எல்லாம் கடைசி வரைக்கும் அப்பாவே ஆக மாட்ட அப்படின்னு அந்த லேடி கத்திட்டு, நீ வா செல்லம், அம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு குழந்தைய கூட்டிட்டு அங்கிருந்து போக மனோஜ் அப்படியே ஆன ஸ்டன்னாகி நிக்கிறாரு. மொட்டை பாசம் ஆரம்பத்துல இருந்து அவங்க வெளியே போற வரல வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்காரு. மனோஜ் அப்படியே சில மாதிரி நின்றுட்டு இருக்க ப்ரோன்னு தோல்ல கைய வைக்கிறாரு சந்தோஷ். ப்ரோ இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு மனோஜ் கேட்க, பார்த்தேன் அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அந்த அம்மா அப்படின்னு மனோஜ் கேட்க, சொல்லி இருந்தா பரவாயில்ல, அந்த பையனை அடிச்சியே அதுதான் இப்போ பிரச்சனைங்கிறாரு மொட்டபாஸ். அவங்க அம்மா தானே சொன்னாங்க 2 போட்டா அவன் அடங்குவான்னு அப்படின்னு மனோஜ் அப்பாவியா கேட்க, யோ அவங்க அம்மா அந்த பையனை என்ன வேணாலும் சொல்லுவாங்க, அதுக்காக நீ அடிப்பியா அப்படின்னு மொட்டபாஸ் கேட்க, அதுக்காக குழந்தைய பொறுக்காது அப்பா ஆக மாட்டேன்னெல்லாம் சாபம் கொடுத்துட்டு போறாங்க அப்படின்னு அழாத குறையா நிக்கிறாரு மனோஜ். அவரு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு சேர்ல போய் உட்கார மொட்டபாஸ் பரிதாபமா பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறவரு, யோ இது ஒரு தாயின் சாபம்யா, கண்டிப்பா பலிக்கும்னு அவரு பங்குக்கு அவரும் பயமுறுத்தி விடுறாரு. ப்ரோ என்ன ப்ரோ இப்படி சொல்றீங்கன்னு மனோஜ் கேட்க, அந்த அம்மா நீ அப்பா ஆக மாட்டேன்னு சொன்னப்ப அப்படியே அடி வயித்துல இருந்து ஒரு ஃபயர் வந்தது தெரிஞ்சதுயா அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, ப்ரோ என்ன ப்ரோ நீங்க, அந்த அம்மா சாபம் விடும்போது கூட எனக்கு பெருசா தெரியல, இப்ப நீங்க சொல்லும் போதுதான் எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. அப்பா நான் அப்பாவே ஆக மாட்டேன்னு கேக்குறாரு மனோஜ். ஒரு அம்மாவோட சாபத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குயா, இத நாம அவ்வளவு நார்மலா எடுத்துக்க கூடாது, சீரியஸா தான் பார்க்கணும்னு மொட்டபாஸ் சொல்ல, இப்ப நான் என்ன ப்ரோ பண்றதுன்னு கேக்குறாரு மனோஜ். பேசாம ஒரு நல்ல சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போ அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட்னா குழந்தைக்கு தானே போய் பார்ப்பாங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, யோ அத சொல்லலையா, இந்த குழந்தை பொறுக்கிறதுக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போவாங்கல்ல அந்த டாக்டரை சொன்னேன் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்ல, அந்த மாதிரி டாக்டர்லாம் எனக்கு எப்படி ப்ரோ தெரியும், ஏதோ காய்ச்சல் தலைவலினா டாக்டரை பார்த்துருக்கேன், இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்லைங்கிறாரு மனோஜ். ப்ரோ எப்படியாவது ஒரு டாக்டரை போய் பார்த்துரு ப்ரோ, இல்லைன்னா அந்த அம்மா விட்ட சாபம் வானம் வரைக்கும் கேட்கும், பூமி ஏற்கும், எனக்கே அடி வைத்த கலக்குது ப்ரோ அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு பயங்கரமா பில்டப் கொடுத்துட்டு இருக்க. சரி நீங்க என்ன பயமுறுத்தாதீங்க, நான் இப்பவே பாக்குறேன் அப்படிங்கிற மனோஜ் மொபைல் எடுத்து பார்த்துட்டு, புடிச்சிட்டேன் ப்ரோ, டாக்டர் விஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியா அப்ப சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது பார்த்துட்டு அப்படின்னு மொட்டபாஸ் சொல்ல, ஆஹா சாயந்தரம் வரைக்கும்லாம் என்னால தாக்கு பிடிக்க முடியாது, இப்பவே போய் பார்க்க போறேங்கிறாரு மனோஜ். சரி போய் பாருன்னு சொல்லிட்டு மொட்டபாஸ் அங்கிருந்து நகர போக, ப்ரோ என்னால தனியாலாம் போய் பார்க்க முடியாது, நீங்களும் வாங்க அப்படின்னு மனோஜ் கூப்பிட, நானாங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. ஆமாம் ப்ரோ, ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக வாங்க ப்ரோ அப்படின்னு மனோஜ் சொல்ல, சரி வந்து தொலைக்கிறேன் கையை விடுங்கிறாரு சந்தோஷ். மனோஜ் அவரோட கையை விட நல்லா மாட்டினடா மகனே என்ற பார்வையோட கூட போறாரு சந்தோஷ். 2 பேரும் ஒரு ஃபர்டிலிட்டி சென்டருக்கு வர்றாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு லேடி போன்ல பேசிட்டு உள்ளர போறாங்க. வர்ற மனோஜ் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஒருத்தரையும் காணுங்கிறாரு மனோஜ். இந்த பக்கமா வா உள்ள போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே 2 பேரும் அங்கங்க பார்த்துக்கிட்டு வர ஒரு ரூம் டோர் திறந்திருக்கு. உள்ளர டாக்டர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர்னு சொல்ல, வாங்க உள்ள வாங்க கமின் அப்படிங்கிறாரு. டாக்டர் இவர் தான் நான் சொன்ன பேஷண்ட்னு சந்தோஷ் சொல்ல, நோ அப்படின்னு டாக்டர் சொல்ல, இவர் தான் பேஷண்ட்னு சந்தோஷ் சொல்றாரு. நோ தேர் இஸ் நோ, டோன்ட் கால் பேஷண்ட். இப்ப இந்த மொமெண்ட்ல உங்களுக்கு ஒரு பிரச்சனை,
அது சரி பண்ணணும், ஒரு வண்டிக்கு ரிப்பேர் பண்ற மாதிரி, அதனாலதான் உட்காருங்க அப்படின்னு சொல்ற டாக்டர் தலைய மட்டும் தனியா நீட்டி அவங்க 2 பேரையும் பார்க்க நமக்கே ரொம்ப காமெடியா இருக்கு. 2 பேரும் உட்கார்ந்துட, இதுதான் வண்டி, ரிப்பேர் பார்த்து விட்டுடுங்க டாக்டர் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்றாரு. மனோஜ் அவரையே பார்த்துட்டு இருந்துட்டு, ப்ரோ என்ன ப்ரோ அப்படிங்கிற மனோஜ், டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இன்னும் குழந்தை பிறக்கல இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஸ்டாப் அப்படின்னு டிராஃபிக் கான்ஸ்டபிள் மாதிரி கையை காமிச்சு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு டாக்டர் சொல்ல, மனோஜ் என்ன இது எல்லாமே தெரியுமா இவருக்குன்னு வியப்பா பார்க்க, அவர் என்ன சாதாரண ஆளா, பெரிய பெரிய அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் ஜாடையா காட்டிட்டு இருக்காரு. குழந்தை பெத்துக்கிறதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறது ஒரு சரியான மெத்தட் இல்ல அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்புறம் டாக்டர்ங்கிறாரு மனோஜ், இத சைக்கலாஜிக்கலா ட்ரீட் பண்ணணும், அதுல 4 ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்ல, 2 பேரும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஃபர்ஸ்ட் நீங்க நடக்க கூடாது, தவழ்ந்து தவழ்ந்து போகணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, ஏதாவது யோகாசனமா டாக்டர்னு கேக்குறாரு மனோஜ். நோ, குழந்தை தவழ்ற மாதிரி தவழ்ந்து போகணும், அதுதான் ஹார்மோ கெமிஸ்ட்ரி. பால் எதுல குடிப்பீங்க அப்படின்னு டாக்டர் கேட்க, இது என்ன கேள்விங்க டாக்டர், டம்ளர்ல தாங்கிறாரு மனோஜ். நோ, இனிமே அப்படி நீ குடிக்க கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்ல, அப்புறம்னு திகைச்சு போய் கேட்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. சிரிக்கிற டாக்டர், ஃபீடிங் பாட்டில்ல தான் குடிக்கணும் அப்படின்னு சொல்ல, 2 பேருமே அதிர்ந்து போய் அரை அடி பின்னாடி போறாங்க. என்னது அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு கேட்க, என்ன டாக்டர் சொல்றீங்கன்னு கேக்குறாரு மனோஜ். ஆமா, அப்பதான் உங்க மேனர்ஸ் புரிஞ்சுக்கும், நீங்க அப்பா ஆகணும்னு உங்க மனசு உங்க உடம்புக்கு ஆர்டரை கொடுக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, 2 பேரும் குழப்பமா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்புறம் டெய்லி ஒரு 5 நிமிஷம் குழந்தை மாதிரி அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கெக்கே பிக்கேன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் தினமும் அழுதுகிட்டு தான் இருக்காங்க டாக்டர் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, இருங்க ப்ரோ, ரகசியத்தெல்லாம் இப்படி வெளியே சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாரு மனோஜ். டாக்டர் இந்த வயசுல போய் எப்படி குழந்தை மாதிரி எல்லாம் அப்படின்னு மனோஜ் கேட்க, நோனோ பாத்தீங்களா, நீங்க வேணும்னு ஆசைப்பட்டுட்டு இந்த கேள்விக்கு இந்த வயசுலயாவது கேக்குறீங்க. தட் இஸ் கால் செல்ஃப் டவுன், இன்செக்யூரிட்டி, போக வேண்டும் இந்த பயம் அப்படின்னு சேர்ல உட்காந்துக்கிட்டே டாக்டர் இல்லாத டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருக்காரு. அதனால டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு மனோஜ் பக்கத்துல முகத்தை கொண்டு வந்து, குழந்தை மாதிரி அழுகணும், மனசுல இருக்க பாரம் போய் நீங்க நினைக்கிற விஷயம் நடக்கும், குழந்தை மாதிரி நீங்க அழுதா ஹார்மோன்ஸ் ஆக்டிவ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சிரின்னு சிரிக்க, நமக்கு என்னவா அந்த வழியில போன பைத்தியம் ஏதுவோ டாக்டர் ரூமுக்குள்ள வந்து தப்பி தவறி உட்கார்ந்துகிட்ட மாதிரி தான் ஃபீல் ஆகுது. 2 பேரும் ரொம்பவே தகச்சு போயிட்டு வேற ஏதாவதுன்னு கேட்க, எதுல தூங்குறீங்க அப்படின்னு ஒரு சுத்தி மனோஜ் முன்னாடி முகத்தை வச்சுட்டு கேக்குறாரு. கட்டில்ல தாங்கிறாரு மனோஜ். பொண்டாட்டி கூட சண்டை வந்தா கீழே பாய போட்டு படுத்துருவான்னு ரொம்ப அவசியமான தகவலையும் கொடுக்கறாரு சந்தோஷ். மனோஜ் முறைக்க, டேய் போடா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு அவரு. இனிமே புடவையில தொட்டில் கட்டி அதுலதான் தூங்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, மனோஜ் அப்படியே பயங்கரமா அதிர்ந்து போய் பார்க்க, மாற்றுனடா மனோஜ் நீயே செம்ம அப்படின்னு சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு சந்தோஷ். மனோஜ் அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டு, ப்ரோ கொஞ்சம் வாங்கன்னு சொல்ல சந்தோஷ் தலை நீட்டுறாரு. இவரு டாக்டரா இல்ல ஜோசியரான்னு கேட்க, டாக்டர் அவரோட சேரை விட்டு எழுந்து டேபிளுக்கு குறுக்க படுத்துக்கிட்டு அந்த தலையை கொண்டு வந்து அவங்க பக்கத்துல வச்சிட்டு இருக்கிறாரு. பரிகாரம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, திடீர்னு இது ஜோசியம் இல்ல சயின்ஸ் அப்படின்னு டாக்டர் சிரிக்க, மனோஜ் பக்குன்னு பயந்து போய் பாக்குறாரு. டாக்டர் மறுபடியும் அவரோட சீட்ல உட்காந்துக்கிறாரு. மனோஜ் உண்மையிலேயே அவரை இப்ப கொஞ்சம் பயத்தோட பார்க்க, முதல்ல நீங்க ஒரு குழந்தையா மாறணும், உங்க மனசு ஏத்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு குழந்தை பொறுக்கணும்னு தொட்டில் நினைவுபடுத்தும், அப்பா ஆகணும்னு உடம்புக்குள்ள ஒரு சக்தியை ஏற்படுத்தும் அப்படின்னு கையிரண்டையும் மேல தூக்கிக்கிட்டு அவரு சிரிக்கும் போது ஏலியனுக்கு ட்ரெஸ் போட்டு உட்கார வச்ச மாதிரியே இருக்கு. மனோஜ் திகைச்சு போய், இதுக்கு முன்னாடி எல்லாம் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையேங்க டாக்டருங்கிறாரு. இது ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு அவரு சொல்ல, இது புதுசு இல்ல, சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட், நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறும், இத பண்ணி பாருங்க, உடனே உங்களுக்கு குழந்தை பிறக்கும், இத ஃபாலோ பண்ணி குழந்தை பிறந்து என் பேரையே குழந்தைக்கு வச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ட்ரஸ்ட் மீ அப்படின்னு டாக்டர் சொல்ல, நான் அப்பா ஆக வந்தேன், ஆனா நீங்க மறுபடியும் என்னைய குழந்தை ஆக சொல்றீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க, குழந்தையானவன் தான் அப்பா ஆக முடியும், தொண்டனா இருந்தவன் தானே தலைவன் ஆக முடியும்
அப்படின்னு தத்துவத்தை கொட்டிட்டு சிரின்னு சிரிக்கிறாரு டாக்டர். எத்தனை நாளைக்கு டாக்டர் இந்த மாதிரி பண்ணணும்னு மனோஜ் கேட்க, ஜஸ்ட் 5 days, இத செஞ்சா போதும், உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரும் அப்படின்னு டாக்டர் சொல்ல, எனக்கு எப்படிங்க டாக்டர் வரும், என் ஒய்ஃபுக்கு தானே ஏதாவது மாற்றம் தெரியும் அப்படின்னு மனோஜ் கேட்க, அதத்தான் நான் சொல்றேன், உங்க ஒய்ஃபுக்கு தான் நான் சொல்றேன். கரெக்டா 5 நாள்ல அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், உங்க ஒய்ஃப் உங்களுக்கு நல்ல செய்தி சொல்லுவாங்க அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து இல்லாத சேட்டையெல்லாம் பண்ணிட்டு டாக்டர் சொல்ல, அதான் சொல்றாரு, செஞ்சுதான் பாரு அப்படின்னு கடுப்பா சொல்றாரு சந்தோஷ். ஓகேங்க டாக்டர், அப்புறம் உங்க ஃபீஸ்னு மனோஜ் பர்ஸ் எடுக்க போக, நோ ஃபீஸ், நீங்க அப்பா ஆகிட்டீங்கன்னா ஏன் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்கா கிரெடிட் ஆயிடுங்கிறாரு டாக்டர். என்னது, அது எப்படிங்க டாக்டர்ங்கிறாரு சந்தோஷ். அதெல்லாம் அப்படிதான், இப்ப நீங்க கிளம்பலாம் அப்படின்னு படு சீரியஸா முகத்தை வச்சுட்டு டாக்டர் சொல்ல, அது எப்படி கிரெடிட் ஆகுன்ற எண்ணத்தோட சந்தோஷம் தொட்டில்ல படுக்கணுமா, ஏ சைஸ்க்கு சேலைக்கு எங்க போறதுன்ற கவலையோட மனோஜ் அங்கிருந்து போக, நம்ம ஆரம்பத்துல நினைச்சது ரொம்ப கரெக்டு தாங்கிற மாதிரி டாக்டர் காலில் பிணைக்கப்பட்ட ஒரு சங்கிலி அப்படியே சைடில் கிடக்கு. டாக்டர் சாரி, அந்த பைத்தியம் படு சீரியஸா அங்க இருக்க ஒரு புக்கை எடுத்து வச்சுட்டு பார்க்க, மனோஜும் சந்தோஷம் மந்திரிச்சு விட்ட மாதிரி அங்கேருந்து வர்றாங்க. குழப்பத்தில் இருக்க மனோஜ் அப்படியே போய்கிட்டு இருக்க அவரோட முதுகுல கைய வைக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. மனோஜ் திரும்ப ஒரு ஏதோ சொல்ல வர்றதுக்குள்ளேயே, ப்ரோ இந்த டாக்டர் சொல்றத செய்யலாமா வேணாமான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குங்கிறாரு மனோஜ். இங்க பாரு, அவர் ஏதோ சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணி பாரு, ஏன்னா உனக்கு வந்திருக்கிறது ஒரு தாயோட சாபம், ஆன வரைக்கும் கேட்கும், பூமி ஏற்கும் அப்படின்னு ஒரு ஆக்ஷனோட டைலாக் டெலிவரி பண்ண. ஐயோ ஏன் ப்ரோ நீங்க வேற திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஏற்கனவே நான் பயந்து போயிருக்கேன், நான் பண்றேன் ப்ரோ அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிட்டு சொல்லிட்டு இருக்காரு மனோஜ். அந்த பயம் இருக்கட்டும்ன்ற மாதிரி அவர் பார்க்க, வாங்க போலாம் அப்படின்னு மனோஜ் திரும்ப 2 பேரும் அங்கிருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பைத்தியம் இருக்க ரூம்குள்ள ஒருத்தர் வர்றாரு. அவரை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிட்டு, அப்பா நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நோட்ல கிரிக்கிட்டு இருந்த அவங்க அப்பா நிமிந்து பாக்குறாரு. அப்போ இவரை தேடிக்கிட்டு டாக்டர் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒரு நர்ஸ் வர, அப்பா எப்படி இங்க வந்து உட்கார்ந்து இருக்காரு, அவர் ரூம்ல தானே இருக்கணும்னு சொல்லி இருக்கேன், அவரு மனநிலை சரியில்லாதவர்னு தெரிஞ்சு இப்படி பண்ணிருக்கீங்க, பேஷண்ட் யாராவது வந்துட்டு போனாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்க, இல்ல டாக்டர் யாரும் வரல அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்ல, முதல்ல இவரை உள்ளர கூட்டிட்டு போங்க, அப்பா வாங்க வாங்க வாங்கப்பான்னு டாக்டர் அவரை சேர்ல இருந்து எழுப்பி விடுறாரு. அந்த லேடி குனிஞ்சு கையில சங்கிலி எடுக்க, என்ன உன் கால்ல சங்கிலி போட்டிருக்கு அப்படின்னு பெரியவர் கேட்க, அப்படிதான் வாங்க வாங்க வெளியே வாங்கப்பா, வாங்க பார்த்து அப்படின்னு கைத்தாங்களா பிடிச்சி அப்பாவை நடத்தி கூட்டிட்டு போறாரு டாக்டர். ரோஹிணி அவங்களோட முடியை ஒதுக்கி விட்டுட்டு ஸ்டைலா படியேறி வந்து செருப்பை கழட்டிட்டு திரும்புறவங்க அப்படியே உள்ளர பார்த்து அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. அங்க மனோஜ் நடு ஹால்ல கைத்த போட்டு தொட்டில கட்டிட்டு நிக்கிறாரு. அதை இழுத்து பார்த்து வெயிட் செக் பண்ணிக்கிறாரு. ரோஹிணி ஒரே குழப்பத்தோட பார்த்துட்டு இருக்கவங்க உள்ளர வந்து, மனோஜ் என்ன இது, எதுக்கு நடு ஹால்ல தொட்டில் கட்டிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நமக்கு குழந்தை பிறக்கணும்னு உனக்கு இவ்வளவு ஆசையா அப்படின்னு கேட்க, ஆசையெல்லாம் இருக்குதான், ஆனா இந்த தொட்டில் குழந்தைக்கு இல்ல அப்படின்னு மனோஜ் தொட்டில கட்டிக்கிட்டு இருக்க, குழந்தைக்கு இல்லைன்னா வேற யாருக்குங்கிறாங்க ரோஹிணி. எனக்கு தான் மனோஜ் சொல்ல, என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, இல்ல ரோஹிணி நிஜமா தான் சொல்றேன், எனக்கு தாங்கிறாரு மனோஜ். என்னாச்சு உனக்கு, இந்த வயசுல தொட்டில் கட்டி தூங்க போறியா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ரோஹிணி கேட்க, நம்ம நல்லதுக்கு தான் ரோஹிணி பண்றேன், நமக்கு குழந்தை பிறக்கணும்னா இப்படி எல்லாம் பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏன் ஏதாவது ஜோசியரை போய் பாத்தியா என்ன, அவங்க இப்படியெல்லாம் பண்ண சொன்னாங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஜோசியர் சொல்லல டாக்டரே சொன்னாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, டாக்டரா என்ன சொல்ற, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு ரோஹிணி குழம்பி போய் கேக்குறாங்க. ரோஹிணி இன்னைக்கு நம்ம ஷோரூம்க்கு ஒரு லேடி அவங்க பையனை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறவரு நடந்ததெல்லாம் சொல்லி, ஒரு குழந்தைய பெத்த அம்மா முன்னாடியே கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கெல்லாம் எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றத சொல்லி முடிச்சுட்டு டாக்டரை போய் பார்க்க, முதல்ல நீங்க ஒரு குழந்தையா மாறணும், உங்க மனசு ஏத்துக்கணும், அப்பதான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும்னு டாக்டர் சொன்னதுன்னு எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஈன்னு ட்ரேட்மார்க் புன்னகையோட நிக்கிறாரு. ரோஹிணி அப்படியே திகைச்சு போய் பார்க்க, அந்த டாக்டர் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு சில சைக்காலஜிக்கல் விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பண்ண சொன்னாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல, மனோஜ் நிஜமாவே நீ பார்த்தது டாக்டர் தானா
அப்படின்னு ரோஹிணி கேட்க, ஆமா ரோஹிணி, அவர் எவ்வளவு பெரிய டாக்டர் தெரியுமா? சாதாரண டாக்டர்ல சீனியர் டாக்டர். அவர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். அந்த லேடி வேற நீங்க அப்பா ஆக மாட்டீங்கன்னு சொன்னதுல எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அதான் அவர் சொன்னபடி செஞ்சிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நமக்கு குழந்தை பிறக்கணும்ல அப்படின்னு மனோஜ் சொன்னா கேளு மனோஜ், வீட்டுல தெரிஞ்சா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்னு ரோஹிணி சங்கடமா சொல்ல, அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நமக்கு குழந்தை பிறக்கிறதுல எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன இப்போ உனக்கு தொட்டில ஆட்டி விடணுமா அப்படின்னு ஏக கடுப்போட கேட்குறாங்க ரோஹிணி. எனக்கு போய் கொஞ்சம் பால் எடுத்துட்டு வர்றியா அப்படின்னு மனோஜ் கேட்க, ரோஹிணி பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. நமக்கு தான் கலர் கலராக பிரச்சனை வருதுன்னு பார்த்தா இவனுக்கு எப்படி இப்படி டிசைனாக வந்து மாட்டுதுன்னு அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காங்க ரோஹிணி. நாளைய ப்ரோமோவில் மனோஜ் தொட்டிலில் உட்காந்து ஆடிக்கிட்டே கையில் ஃபீடிங் பாட்டில் வச்சு குடிச்சிட்டு இருக்காரு. ரோஹிணி எரிச்சலும் சங்கடமாக நின்றுட்டு இருக்க, விஜயாவும் அண்ணாமலையும் அங்கே வர்றாங்க. டேய் என்னடா இது அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, டேய் குட்ரா அப்பா கேட்டுட்டு இருக்காருல அப்படின்னு முத்து வந்து வாயில இருக்க ஃபீடிங் பாட்டில பிடுங்குறாரு மனோஜ் கிட்ட இருந்து. முத்து பயங்கர ஃபோர்ஸோட பிடுங்க, மனோஜ் அதை அழுத்தி பிடிச்சிட்டு இருக்க. முத்து புடுங்கின உடனே தரையில மல்லாக்கப்படுத்துக்கிட்டு கையை காலை உதச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காரு மனோஜ். ஐயோ மனோஜ் அப்படின்னு விஜயாவும் ரோகிணிய பாஞ்சி பதறி அடிச்சுட்டு வர்றாங்க. அவரு கையை காலை பயங்கரமா ஆட்டிக்கிட்டு ஏன்னு அழுதுட்டு இருக்க. முத்து மறுபடியும் ஃபீடிங் பாட்டில கொண்டு வந்து வாயில வைக்கிறாரு. அப்படின்னு நாய்க்குட்டி மாதிரி அணைத்துக்கிட்டே மனோஜ் அந்த பாலை குடிச்சிட்டு இருக்க. முத்து ஒரு காலில் முட்டி போட்டு உட்கார்ந்துகிட்டு வாயில இருந்து எடுக்க, மனோஜ் ஆன்னு கத்த, மறுபடியும் வைக்க, மறுபடியும் முத்து எடுக்க, அவரு கத்த. பாக்குற நம்ம வயிறு தான் வலிச்சு போயிடும் போல இருக்கு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.